டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுறீங்க வாங்க கேமல் ரைட் போகலாம். கேமல் நம்மளுக்காகவே ரொம்ப அழகா உட்காந்துருக்காரு பாருங்க, எந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காரு பாருங்க. அடு அப்பா அடு. வணக்கம், நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புதேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழில் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு இந்த இடத்துல நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் இப்போ நினைப்பீங்க நான் எங்கே வந்திருக்கேன், எந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வேறு கொஞ்சம் பேருக்கு நம்ம தமிழில் பார்த்தாலே அது எந்த இடம்னு கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்திருக்கிற இடம் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீரார். ஸோ நீங்களாம் நினைக்கலாம் எப்படிப்பா இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போரூர்லேருந்து ஸ்லோ வண்டி தாங்க ஏறினேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஃபாஸ்ட் வண்டியுமே இருக்குது. ஆனால் எனக்கு அது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, எந்த டைமுக்கு வரும் எப்படி வரும் ஒன்றுமே தெரியாதமாக இருந்துச்சு. ஸோ அதனால எதுக்குப்பா ரிஸ்க், அதனால நான் ஸ்லோ வண்டியே பிடிச்சிட்டேன். ஸ்லோ வண்டி பிடிச்சதுக்கப்புறம் அது எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்லாம் நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெய்சர், மீரா ரோட், பைந்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்காவ், வசாய், நாலா சூப்பரா, கடைசியாக தாங்க இந்த வீராருக்கே வந்து சேர்ந்தோம். இந்த இடம் பேரே வீரார் தான். ஆனால் வீராரில் இருக்கிற அர்னாலா பீச்சுங்கிற ஒரு பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது என்ன புதுசாக நீ பீச்சுக்கு போகிறது அப்படி கூட உங்கள் மைண்டில் ஓடும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸில் நம்ம போய் ஏறுத மாதிரி கொஞ்சம் கேமல் ரைட்ஸ் அதை மாதிரி. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சரி, அதுக்கப்புறம் நான் வீரார் ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரதுக்கு நம்ம பஸ் பிடிக்கணும். ஏன்னா நான் வந்து ரிக்ஷா கேட்டேன், எவ்வளோ ரேட்டுன்னு தான் கேட்டேன். எனக்கு வந்து பஸ்ஸில் தான் வரணுன்னு இருந்துச்சு. இருந்தாலுமே எவ்வளோ ரூபா கிட்ட ஆகும், சரி கேட்டு தான் பார்ப்போமேன்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் இல்லை 4 பேர் வந்தாலுமே 5 பேர் வந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா ரிக்ஷா சார்ஜஸ் வந்து 200 வாங்குதாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்பை வந்து குறைஞ்சது ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் என் ஐடியாவே இருந்துச்சு. சரி, கடைசியில் பார்த்தேன் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா இங்கே வந்து லிஃப்ட் டிக்கெட்லாம் நம்மளால் வர முடியாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமம் ஏரியா, அது வேற இந்த சைட்லலாம் அவ்வளோ வண்டியுமே ஓடாது. ஸோ எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி நான் பஸ்ஸில் ஏறிட்டேங்க. பஸ்ஸுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆச்சு. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கிராமமே இருந்தாலும் கிராமத்துலேயும் அவ்வளோ மக்கள் வாழுதாங்களான்னு ஒரு டவுட் ஆகிட்டு எனக்கு. சரின்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சரி சும்மாவே நின்றுட்டே இருக்கும், கொஞ்சம் அப்படி பார்க்கலான்னு பார்க்கேன். ஃபுல்லுமே நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்குங்க. தென்னை மரம், வாழை மரம், வேறு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்களா மாதிரியான வீடெலாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நான் எதுக்கு கீழே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வரலாம். நான் உங்கள்கிட்ட அதையும் காமிச்சிக்கிட்டுதேன். நான் எதனால கீழே பார்த்து பேசுதோம்னா, நம்ம வீட்டிலலாம் ப்ரான்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, தமிழில் கூட நம்ம எறான்னு சொல்லுவோம். ஸோ அந்த எறா வந்து சின்ன சின்ன எறா, அதாவது சென்னாங்குண்ணி அது கூட இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப கீழே போட்டு காய வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோகான்னு கூனி சின்னாங்குண்ணியா இல்லாட்டி எறாவான்னு பாருங்கள். கையில் எடுத்து காமிக்க உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு கொட்டி கிடக்கு. நம்ம கால் வைக்கிற இடம்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இது கருவாடுன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி ப்ரான்ஸ் குல்தி, இந்த சென்னாங்குனிக்கு வேறு எதுவும் பேர் எனக்கு சரியாக தெரில. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மீன் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பாம்பேல ஃபேமஸான போம்பில் மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் அதையுமே காய வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்படி தாங்க இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கோம்னா வெயிலும் பாருங்கள், சரியான வெயில். மணி வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு 3:30 மணிக்கிட்ட, கரெக்டாக 3:30 மணிங்க. 3:30 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பின்னாடி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் ப்ராப்பராக சொல்ல போனால் ஒரு 3:30 மணிக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் இப்போ என்கிட்ட நினைக்கலாம் டைமுப்பா பார்த்துட்டு சொல்ல வேண்டியதானே, என் கையில் வாட்ச் வேறு இல்லை, வாட்ச் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து நேராக நடந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து மக்களும் பாருங்கள் ஃபுல்லுமே அந்த கருவாடாக இருக்கலாம், நல்லா குமிச்சு வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு குமிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு வார்ம் க்ரீட்டிங்ஸாக தான் இருக்குது. யாருமே நம்மளை இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படி பார்க்க கூட மாட்டேங்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்காங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நேராக தாங்க நடக்கணும். இந்த லைன் தெரியுதா, இந்த லைனில் நேராக நடந்துக்கிட்டே இருந்தோம்னா பீச் வந்துடும். ஸோ பீச் வந்துட்டுனா நான் உங்கள்கிட்ட போய் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் வாக்கிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் பீச்சில் போய் உங்கள்கிட்ட
எல்லாமே கவர் பண்ணேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் மக்களே பீச்சுக்குள்ளான என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் கடையெல்லாம் பார்க்கலாம். ஸோ கடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டகாசமான லெவல்லே பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப காலேஜ் படிக்கிற பசங்க தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பீச்சுக்குள்ளே ஒரு வழியாக என்டர் ஆகிட்டோம். ஸோ இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வியூ உங்களுக்கு நான் காமிக்க எப்படி இருக்குன்னு அதை நீங்களுமே பாருங்கள். ஒரு அதே மாதிரி கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு போட் நிற்கி இல்லைங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போ காமிக்கேன். கேமராவை திரும்பினாலே காமிச்சிடலாம். இருந்தாலும் சூரியன்குள்ளது ஒளி வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும். மூஞ்ச பார்த்தாலே இப்போ உங்களுக்கு தெரியும் சூரியன் ஒளி வந்து எந்த அளவுக்கு அடிக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ரைட்ஸ் தாங்க ரொம்ப கம்மியான ரைட்ஸ். அதே மாதிரி ரொம்ப சைலண்டான பீச். சைலண்டான பீச்னா இல்லை கூட்டம்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டாக தான் இருக்குது இல்லைங்க. உங்களுக்கு வியூவை காமிக்க. ஸோ பாருங்க மக்களே பாருங்க. இதான் மக்களே வியூ. ஸோ பார்த்தீங்களா. ஸோ இங்கேக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வீக் டேஸில் வந்திருக்கோம். வீக் டேஸில் வந்தாலும் வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். அதே மாதிரி மக்களே ஒரு டவுட், எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ பீச்சுக்கெலாம் போயிருக்கோம். அங்கேக்குள்ள மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இங்கேக்குள்ள மண்ணெல்லாம் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏதோ அதிகமான லெவலில் வந்து மினரல்ஸ் ஏதோ இருக்குதுன்னு சொல்லுதாங்க. ஸோ அதனால தான் இது கருப்பு கலராகவே இருக்குது. ஸோ நானும் பீச் கிட்ட வந்துட்டேன். கேமல் ரைடில் எல்லாமே இருக்குது. கேமல் ரைடு இருக்குது, குதிரை ரைடெலாம் இருக்குது. நம்ம வந்து கேமல் ரைடு மட்டுமே போவோம். வேறு இந்த ஒரு வண்டியும் இருக்குது பாருங்கள். இந்த வண்டியும் நம்ம வந்து ஓட்டலான்னு ஒரு ட்ரை தான். ஸோ அந்த வண்டி வந்து ஓட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா அவங்க வந்து நம்ம கூட வந்து நம்மள சும்மா அந்த இதை ஹேண்டலை மட்டும் பிடிக்க சொல்லியிருந்தாங்க. பிடிக்க சொல்லிட்டு ஃபுல்லுமே ஓட்டது அவங்க தான். அப்போ அதில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு ஓட்ட கொடுத்தா கூட நம்ம அந்த ரைடில் வந்து கண்டிப்பாக போவோங்க. சரி இப்போ நம்ம வந்து பக்கத்துலேயே போவோம். பக்கத்தில் போய் ஆனால் ரொம்பவே அமைதியான பீச்சாக தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு கேமல்காரருமே இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்ததுக்கு வந்து காலை வந்து கடல்களை நினச்சிட்டு அதுக்கப்புறமா கேமல் ரைடு போகலாம். கேமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. அதே மாதிரி குதிரை ரைடுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலுமே கடற்கரைக்கு வந்து கடல் தானே மெயின். கடல் தண்ணி அதை பார்க்க தானே நம்ம மெயினாக வரோம். இந்த ரைட்ஸ் கூட வந்து எப்போனாலும் போய்க்கலாம். கடலையுமே எப்பவுமே கால் நினச்சிக்கலாம். ஆனால் பீச்னாலே கடலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ஆகணும்ல. ஸோ அதனால கடலில் போய் காலை நினச்சிக்கலாம். க்ரௌட் இல்லைன்னு தான் மக்களே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே க்ரௌட் ஆகிட்டு. ஸோ நம்ம அப்போ உங்களுக்கு ஒரு வண்டியை காமிச்சோம் பார்த்தீங்களா. அந்த வண்டிக்காரன்ட்ட போய் நான் வந்து கேட்டேன் எவ்வளோ ரூபான்னு. ஸோ வந்து 100 ரூபா சொன்னாங்க. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் தான் ஓட்டுவேன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் ஓட்ட விடுங்க, எனக்கு வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால அவங்க ஓட்ட விடுதாங்க. அந்த வண்டிக்குள்ள ப்ரைஸ் 100 ரூபா. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டியில் ஏறி ஓட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். வாங்க போகலாம். நம்ம வண்டியுமே நல்ல தயாரான நிலைமையில நம்ம கிட்டே இன்னைக்கு இந்த வண்டியில தான் நம்ம போக போகிறோம். சரி நான் உட்காந்துக்கிட்டேன் இந்த வண்டியில். அதுக்கப்புறம் நான் ஓட்டுறதை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். மக்கள் நம்ம பயணம் ரெடி ஆகிட்டு வாங்க வண்டியை ஓட்டிடலாம். மெதுவாகவே ஓட்டலாம். ऊपर ले लो, लेफ्ट में ले लो. ऊपर ले लो. हाँ ऊपर.
மக்களே, வண்டி எப்படி சும்மா சீனா ஓட்டினேன்னா இல்லையா, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வண்டி ஓட்டினது. ஏன்னா முன்னாடிலாம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த வண்டி ஓட்டுத கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்பவுமே நம்மளை உட்கார வச்சுட்டு ஹேண்டில் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனால் அவன் வந்து நம்ம ஏஜ் செட் பய மாதிரி இருந்திருந்தாங்களே என்கிட்ட கேட்டான், நீ பைக்லாம் என்கிட்ட ஓட்டுவே அப்படி கேட்டான். அப்போ நான் சொன்னா பைக்லாம் ஓட்டுவேனே. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஸ்கூட்டி நம்ம ஓட்டுவோம் பார்த்தீங்களா, வெறும் நம்ம அந்த ஹேண்டலில் தான் கண்ட்ரோலு, அவ்வளோதாங்க. வேற கையில் பிரேக், 2 பிரேக் இருந்துச்சு. ஸோ நான் சொன்னா ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்குள்ள டயர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூட்டிக்குள்ள டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டயராக இருக்கும். இதுக்குள்ள டயர் வந்து நம்ம அந்த ஊரில் டிராக்டர்லாம் போடுவாங்க பாருங்க, அந்த சைஸில் இருக்கா டயர் கொஞ்சம். ஸோ அதனால திருப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இப்படி திருப்பலான்னு சொல்லிட்டு இப்படி போகிறேன். அது வந்து நேராக இப்படி கடலை நோக்கியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சொன்னான், கொஞ்சம் இப்படி நல்லா டைட்டாக திருப்ப, அதுக்கப்புறம் அது டேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் நான் டைட்டாக திரும்பினதுக்கப்புறம் கொஞ்சம் தரமாகவே ஓட்டியாச்சு. ஓட்டிட்டு ஃபுல்லாக வரவும் செஞ்சுட்டேன். ஆனால் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்படி ஓட்ட கொடுப்பாங்கன்னா அதுதான் மக்களே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் அவன்கிட்ட நம்பிக்கை, பைக்லாம் நான் ஓட்டியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னா கொடுத்துருதான். மித்தபடி வேற யாரும் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வெறும் ஹேண்டலாக பிடிக்க வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க. சரி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மக்களே, நல்ல தரமாக ஓட்டினதில். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கேமல் ரைடு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். சரி வாங்க கேமல் ரைடே போயிடும். நம்ம கேமலும் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அங்கிள்கிட்ட கேட்டுக்கலாம் எவ்வளோ வருவான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் அவர்கிட்ட கேட்கும் போது உங்கள் டிராக்டர் உள்ள பாயிண்ட்டை கேட்டேன், கேமல் ரைடு எவ்வளோ ரூபா இருக்குன்னு கேட்டேன். 50 ரூபான்னு தான் சொன்னான். இவர் அதிகமாக சொல்லிட்டாருன்னா இவர்கிட்ட கேன்சல் பண்ணிவிட வேண்டியதான், வேறு யாராச்சும் கேமலில் பார்க்க வேண்டியதான். அப்படி கரெக்டாக 50 ரூபா இல்லாட்டி அது கம்மியாக சொல்லிட்டாருன்னா இந்த இருக்கிற கேமலே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அங்கே கிतना रुपया? 50 ரூபானே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ இந்த கேமல்லே நம்ம போய்கிட வேண்டியதான். கேமல் ரைடுக்கு நான் மட்டும் போகிறதில்ல, என் வண்டிலையும் நீங்கள் தான் என் பின்னாடி இருந்தீங்க. அதே மாதிரி இந்த கேமல் ரைட்லையும் நீங்கள் வந்து என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுறீங்க. வாங்க கேமல் ரைடு போகலாம். கேமல் நம்மளுக்காகவே ரொம்ப அழகாக உட்காந்துருக்காரு பாருங்க, எந்த பொசிஷனில் உட்காந்துருக்காரு பாருங்க. நம்ம வந்து கேமல் மேலே ஏறிக்கிட வேண்டியதான் மக்களே. கேமல் மேலே ஏறிக்கு இந்த கயிறுல காலை வச்சு, ஜீன்ஸ் கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஐயோ, ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டதுனால நம்மளுக்கு ஏற முடியல. அடேங்கப்பா ஆட்டம் சரியான ஆட்டம்லாம் கொடுக்கு. தலைவர் நம்மள தூக்கிட்டு போற சைஸே ஊஞ்சல்ல வந்து வேற மாதிரி ஆடுவோம். இதுல வந்து கொஞ்சம் ஆட்டம் வந்து பாத்தீங்களா வேற மாதிரியே இருக்கு இந்த கேமல் ரைட்ல. சரி மக்களே, என்னையே தான் எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க. இப்போ நீங்க வந்து இந்த கேமல் மேல சவாரி பண்ண போறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டிஜிட்டலா உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஸோ மக்களே, அந்த ஒட்டகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. வேற நம்ம வந்து இது மேலே ஏறி உட்காந்து சவாரி ரொம்ப தரமாக போயிட்டு இருக்கோம். நான் ஒரு கண்ணு வந்து எப்பவுமே மூடி பேசுதுன்னு தப்பா நினச்சிக்கிடாதீங்க. சூரியன் ஒளி வந்து ரொம்ப அடிக்குங்க. மித்த பீச்சுக்கெல்லாம் போயிருக்கேன், இவ்வளோ சூரியன் ஒளி அடிக்கல எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் அப்படியே உங்கள்கிட்ட டைமை சொன்னேன் பார்த்தீங்களா, டைம் சொன்னேன்னா இல்லையா, சாரி சொல்லியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். 3:30 மணிக்கிட்ட நம்ம வந்து சேர்ந்தோம். இப்போ வந்து நம்ம அந்த வண்டி ஓட்டணும், அது இதுன்னெலாம் ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்குமா, அது இதுன்னு சுற்றி பார்த்தோம் கொஞ்சம் லைட்டாக. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஸோ 4:30 ஒரு 4:45 ஒரு 5 மணிக்கிட்ட ஆகுது ஸ்டேஜில் இருக்குது. ஸோ சன் செட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம கொஞ்சம் மெதுவாக அப்படியே சூரியன் வந்து கீழே இறங்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து கிளார் அவ்வளோ அடிக்கும் மூஞ்சில், இல்லைன்னா அவ்வளோ கிளார் அடிக்காது. ஒட்டக ரைடுமே சூப்பர் தான் மக்களே. எல்லாருமே இப்படி இந்த அருணாலாக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி ஒட்டக சவாரி, இந்த இப்படி வண்டி, குதிரை வண்டிக்கு போகலாம் மக்களே. ஆனால் குதிரை வண்டி நம்மளே ஓட்ட கொடுக்கும். அங்கே தேன் அடிக்கி அம்மா கொஞ்சம் பயமா இருந்தாலுமே இந்த கம்பி சப்போர்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால அவ்வளோ பயம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி மக்களே, ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு வந்ததுக்கு. இன்னும் கிட்டத்தட்ட பாருங்களேன், இன்னும் 2-3 ஸ்டெப் கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வீடியோவை இறங்கி கண்டினியூ பண்ணேன்.
இல்லாட்டி கீழே இறங்குன வரைக்கும் அப்படியே உங்கள்ட்ட பேசவா, நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. ஸோ இதே மாதிரி கேமல் ரைட்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? ஸோ அதனால கமெண்ட் செக்ஷனில் நம்மள்ட்ட கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. வேறு அதே மாதிரி இந்த கேமல் வந்து பாருங்க, கழுத்தை வந்து கொஞ்சம் கீழே திருப்பிட்டு இருக்கு. இறக்க போட்டு அது அது எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி அது கூட போயிட்டு இருக்கு. ராஜஸ்தான்ல தான் ஒட்டகம் இருக்கும் நம்ம இந்தியாவில, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கடல் பக்கத்துலயுமே இங்க ஒட்டகம்லாம் வச்சிருக்காங்கப்பா. சரி மக்களே, இறங்குறதுக்குள்ளான டைம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிக்காங்க. இருந்தாலுமே வர்த்து தான் மக்களே. இப்படி வந்து இடத்துக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்றதுமே சூப்பரான ஒரு வர்த்து தான். பாருங்க எவ்வளவு தலையை வந்து எவ்வளவு கீழே கீழே கொண்டு போகுது. தலை வந்து எவ்வளவு வளர்த்தியும் அதே மாதிரி அவ்வளவு கீழேயும் கொண்டு கீழே போகுதுனாலே நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க, நம்ம ரைடு வந்து கத்தமாக போகுது. அதாவது கத்தம்னா நம்ம ரைடு வந்து முடிய போகுது. இல்ல திருப்பி தலையை மேலாம் தூக்குது, நாளையும் கீழேயும் பண்ணிட்டு இருக்கு தலையா. நம்மளே ஒரு 70-80 கிலோ இருப்போம் மக்களே. நம்ம வெயிட்ட தூக்கிட்டு நடக்கு. ஆனா அதுக்குள்ள கறிப்போம். திருப்பிட்டோம், அவ்வளவுதான். உட்காந்து மெதுவா உட்காருது. சூப்பராகவே இருந்துச்சு இந்த ரைட். கொஞ்சம் நான் விழுந்திருப்பேன். இந்த பேண்ட் டைட்டா போட்டதுனால கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இந்த கேமரா கொஞ்சம் தடவி கொடுத்துடலாம். சரி மக்களே, இந்த இவருக்கு வந்து நான் கேஷ் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணேன். சரி மக்களே, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பைக்கை ஓட்டணும், ரெண்டாவது கேமல் ரைடு பண்ணோம், மூணாவது வந்து ஒரு வடப்பா உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கலான்னு இருக்கேன். நம்ம வீடியோ போட்ட நாள்ல இருந்து இந்த மும்பைக்குள்ளது சாப்பாடு வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து அவ்வளோயா சாப்பிட்டு காமிக்கல. வெறும் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மோஸ்ட்லி நம்ம சாப்பிடல. ஸோ இந்த மும்பையை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான டிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா வடப்பாவுன்னு ஒரு சொல்லுவாங்க. மும்பையில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியும், எப்பா இந்த வடப்பாவையா நீ சொல்ல போற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தெரியாத மக்களுக்கும் நம்ம காமிக்கணும்லாம் மக்களே, அதெல்லாம் நம்ம பழக்கம். ஸோ அதனால ஒரு வடப்பா வந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு உங்கள்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லேன். ஸோ இந்த அதே மாதிரி சரி வடப்பாவு கடை வரது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்ன அப்டேட்னா, நம்ம வந்து வரும்போது பஸ்ஸில் வந்தோம். இதே நம்ம ரிக்ஷாவில் வந்திருந்தா எவ்வளோ ரூபா இருக்கும்? 200 ரூபா இருக்கும். ஸோ 200 ரூபா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செலவு தானே. இப்போ ட்ரெயின் டிக்கெட் பிடிங்க 15 ரூபா, 15 ரூபா, அதுக்கப்புறம் பஸ் 20 ரூபா, மொத்தம் 35 ரூபாயில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதே நம்ம வந்து ரிக்ஷா பிடிச்சி வந்துருந்தோம்னா 200 ரூபா இருக்குமா? 200 ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் ஒரு 15 ரூபா, எவ்வளோ ஆகிட்டு? 215 ரூபா ஆகிட்டு. ஸோ அந்த பைக் ஓட்டணும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளது வாடகை வந்து 100 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கேமல் ரைடு வந்து 150 ரூபா. ஸோ நம்ம வந்த பட்ஜெட் வந்து ட்ரெயினும் பஸ்ஸும் சேர்த்து 35 ப்ளஸ் 150 எவ்வளோ ஆகுது? 150 ப்ளஸ் 35 185. அதாவது 185 ரூபால நம்ம வந்து ட்ரெயின்ல இருந்து வந்தோம், பஸ்ஸும் பிடிச்சோம், இந்த சவாரியும் என்ஜாய் பண்ணோம். இப்போ ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு வடப்பாவு சாப்பிட்டோம்னா 200 ரூபா கரெக்ட் ஆயிட்டு. ஸோ அதனால நம்ம ரிக்ஷாவில் வந்தோம்னா எக்ஸ்ட்ரா செலவு தான். ஆனால் ரிக்ஷாவும் நம்மள அதே டைமில் தான் கொண்டு வந்து விட போகிறான், பஸ்ஸுமே நம்மள அதே டைமில் தான் கொண்டு வந்து விட போகிறான். ஏன்னா இருக்கிற இந்த பீச்சுக்கு வருது ரூட்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாகவே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாப். ஸோ அதனால உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுதோம்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து சின்ன சின்ன பஸ்ஸுக்கு அப்படியே வாங்க. வேஸ்ட்டாக 200 ரூபா ரிக்ஷா கொடுத்துட்டு வர்றதோட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த 200 ரூபா ரிக்ஷாக்கு செலவு பண்ணுற 200 ரூபா வந்து இப்படி சவாரியில் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசுதேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப பேர் வந்து நான் பேசுறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்காக இந்த பேச்சு நீங்கள் வச்சுக்கலாம். சரி மக்களே, வடப்பாவை போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். வடப்பாவு சாப்பிட்டுக்கிட்டும் கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வடப்பாவு சாப்பிட போகலாம். ஸோ எவ்வளோ நாள் நம்ம கரையாக போய் ட்ராவல் பண்ணி தான் பார்த்துருக்கீங்களா? இனிமே அதுக்கு கொஞ்சம் மேலே பார்ப்பீங்க. சரி மக்களே, கடைக்கிட்ட வந்துட்டேன், ஒரு வடப்பாவை வாங்கிடலாம். மக்களே, வடப்பாவை வாங்கி வச்சு பாருங்க,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு கொடுக்காங்க நம்மளுக்கு. இங்கே வந்து எல்லாருமே சட்னி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மசாலா போட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வெறும் இந்த மசாலாவும் இந்த வடையையும் இந்த பாவையும் வாங்கியிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கடி கடிச்சிட வேண்டியதுதான். ஸோ மக்களே 15 ரூபா கொடுத்து ஒரு வடைப்பாவை வாங்கியாச்சு. நல்லா அதிகமான லெவலில் மசாலா போட்டாச்சு. ஸோ இந்த வடைப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம கடலை மாவில் முக்கி எடுத்து சுட்டு எடுத்தோம்னாலே அந்த வடைப்பாவு தான். என்ன நம்ம ஊரில் அந்த பாவு கிடைக்காது, பாவை இங்கே மும்பையிலேருந்தே வாங்கிட்டு போயிட்டு அப்படி பண்ணி சாப்பிட்டோம்னாலே வடைப்பாவு தான். ஸோ கடிச்சு சாப்பிட்றலாம் நல்லா. அந்த மசாலா வந்து டேஸ்ட் தான் மக்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த மசாலா வந்து ரொம்பவே அதிகமாக போட சொல்லிட்டேன். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், வேறு மிளகு பவுடர், வேறு கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வடைக்கும் அந்த மசாலாக்கும் சேர்த்து சாப்பிடுறது அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு கடி எவ்வளோ பெரிய கடியாக கடிச்சிருக்கேன் பாருங்க. ரெண்டாவது கடி போட்டுடலாம். மும்பையில் ஃபேமஸே மக்களே இந்த வடைப்பாவு தான். சமோசா பாவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட கேட்டுங்கனாலுமே வடைப்பாவு தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேரும் வடைப்பாவு தான் பண்ணுவாங்க, எல்லாருமே ப்ரிஃபரும் வடைப்பாவு தான் பண்ணுவாங்க. ஏன்னா கம்மியான ரேட்டில் ஒரு தரமான ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிட்டு. ஸோ ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி டீ கூட அதை குடிப்பாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ ரவுண்ட் அடித்ததுக்கு சரி ஒரு ஸ்நாக்ஸ் போட்டுக்கலாமேன்னு 15 ரூபாய்க்கு இந்த வடைப்பாவை ஒரு நாக் அவுட் பண்ணியாச்சு. கரெக்டாக 200 ரூபாய்க்கு நம்ம ட்ரிப்பே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே. சரி மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புதேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் புதுசாக பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் கன்ஃபார்மாக கொஞ்சம் நல்ல என்டர்டெய்னிங்லேயே நான் ப்ரெசென்ட் பண்ணேன். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். எங்கே போனாலும் சேஃபாக இருங்க, சேஃபாக ஜாக்கிரதையாக இருங்க. வேறு அடுத்த வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே. டாட்டா, டேக் கேர், பாய்.